வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது தக்காளி சாதம். இதோட குடமிளகாய் மசாலா, இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பொன்னி ரைஸ் 1 கிளாஸ், தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பூண்டு 20லேருந்து 25 பல்லு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த அரிசியை இந்த பவுலில் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்க போகிறோம். பொன்னி ரைஸ், பச்சரிசி இந்த மாதிரினா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதுதான் வித்தியாசம் பாஸ்மதி ரைஸ்க்கும் பொன்னி ரைஸ்க்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசியை வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் அரிசியை போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 90% பாயில் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் குக் பண்ணும்போது ஒரு 10% முன்னாடி எடுத்துக்கணும். ஏன் கேட்டோன்னா அப்போ தான் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கரெக்டாக ஒத்து வரும். அதனால் 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனாக குக் பண்ணக்கூடாது, அதே டைமில் அன்குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கங்க. நல்லா வடிகட்ட அந்த அரிசியை எடுத்து பெரிய ட்ரேயில் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேயில் போடுறோம். அடுத்தது இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு இன்கேஸ் மீந்தால் கூட மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கலர் மாறி இருக்கும். இதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறீங்களோ அந்த வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த மசாலா ஸ்டைலில் வர இந்த தக்காளி தொக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு பிறகு பழமாக உள்ள தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. 6 தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ தான் குக் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கா, இதை திருப்பி நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டினா ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டாது. அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். இந்த மாதிரி இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லெண்ணெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தது, அப்படிலாம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. இதை தொடர்ந்து கேப்சிகம் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: கேப்சிகம் 3 நம்பர், தேங்காய் பத்தை 1 நம்பர், முந்திரி பருப்பு உடைச்சது 20லேருந்து 25 நம்பர், பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க கேப்சிகம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த கேப்சிகம் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிடும். இந்த பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. சின்ன பச்சை மிளகா 1 போடலாம், பெருசாக இருந்தால் பாதி போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாவோட காரம் நீங்கள் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் மாறும். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். முந்திரி பருப்பு குறைன்னு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்த பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். கலர் வந்த பிறகு நீங்கள் போடுங்க, அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். ரஃப்பாக கட் பண்ணி போட்டால் போதும். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கிரேவி மாதிரி டெக்ஸ்சர் இருந்து வருவோம். அதனால் வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் இனிப்பு தன்மை வந்துடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் ஒரு மைல்டான ஒரு டெக்ஸ்சர் கிரேவி ரெடி ஆகும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தனியா பவுடரும் சில்லி பவுடரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு இந்த மசாலா அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மசாலா சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஏற்கனவே இருக்க எண்ணெயிலையும் அந்த வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம்ல அப்படியே வதங்கினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஒரு தக்காளி தொக்கு கான்செப்டில் எடுத்துகிட்டு வரோம். தக்காளி தொக்குனாவே எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரி டெக்ஸ்டில் வரும்னு சொல்லிட்டு. அதனால தான் தக்காளி தொக்கு கான்செப்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா மேஷ் ஆகி ஒரு டெக்ஸ்சர் கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். அதே டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த முந்திரி பருப்பு வேக வச்சு முந்திரி பேஸ்ட்டு போடல,
வேக வச்ச முந்திரி பேஸ்ட்டு போட்டிங்கன்னா உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ரிப்பரேஷன். அதாவது இந்த கறி ரெடி ஆகிடும்னு சொல்கிறேன். வேக வைக்காமல் போகிறதுனால அந்த பச்சை வாசனை இருக்கும். அதுக்காகவே 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். அதே டைமில் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, இந்த கேப்சிகம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராகும். குடமிளகா அதிகமாக குக் பண்ணால் அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது. அதே டைமில் அந்த டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குடமிளகா மசாலா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி, ரைஸோட எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.